பெரியார் குறித்த சர்ச்சைக்குரிய பேச்சுக்காக சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் இல்லத்தை முற்றுகையிட முயன்ற பெரியாரிய உணர்வாளர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து சீமானின் உருவ பொம்மையை எரித்து போராட்டம் நடத்திய அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த 8ஆம் தேதி செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டை நேற்று முற்றுகையிட்டு பெரியார் குறித்த பேச்சுக்கான ஆதாரத்தை கேட்க உள்ளதாக மே 17 இயக்கத்தினர் அறிவித்திருந்தனர். இதனையொட்டி சீமான் இல்லம் முன்பு 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். சீமான் வீட்டுக்கு செல்லும் அனைத்து வழிகளிலும் தடுப்புகளை வைத்து தடுத்தனர். இந்நிலையில் மே 17 இயக்கம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு, பெரியார் சிந்தனையாளர்கள் இயக்கம், தமிழ்நாடு ஆதித்தமிழர் பேரவை உள்ளிட்ட பெரியாரிய உணர்வாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் காலை 10 மணிக்கு பிறகு பேரணியாக வந்தனர். அவர்களை 2 கிலோமீட்டர் முன்பாக பாலவாக்கம் கிழக்கு கடற்கரை சாலையில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து சீமானுக்கு எதிராக முழக்கமிட்ட பெரியாரிய உணர்வாளர்கள் சீமானின் உருவ பொம்மையை எரித்தும் ஒப்பாரி வைத்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் தாபேதிக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன், மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட 935 பேரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். இன்னைக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த தமிழ் இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு யார் அந்த பெரியார் என்று தேடி தேடி பெரியார் கருத்தை இப்போது தேடி படித்து அவருக்கு பெரியாருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு இப்போது கடந்த காலங்களில் செய்த வேலையை இப்போது சீமான் செய்திருக்கிறார். இன்றைக்கு திரண்டிருக்கிறாங்க. இது ஒரு சிறு துளிதான். அது இனிமேலும் தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்பு அவர் சந்திப்பார். தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியுமே பெரியாரை இழிவுபடுத்தி தமிழ்நாட்டின் தலைவரை இழிவுபடுத்தின அரசியல் செஞ்சது இல்லை. இவர் தான் பிஜேபி தான் சேர்ந்து பண்றாங்க. அதனால 2 பேரும் சேர்ந்து அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. கைது செய்யப்பட்ட அனைவரும் மாலையில் விடுவிக்கப்பட்டனர். இதனிடையே சீமான் வீட்டில் அவரது ஆதரவாளர்கள் ஏராளமானோர் நேற்று முன்தினம் இரவு முதலே குவிந்தனர். அவர்களுடன் சீமானின் மனைவி கயல்விழி ஆலோசனை நடத்தினார். இசை கச்சேரியும் நடத்தப்பட்டது. சீமான் ஆதரவாளர்களுக்கு காலை உணவு, மதியம் பிரியாணி உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இந்த சூழலில் தனது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் பெரியார் குறித்த பேச்சு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆதாரங்களை வழங்க உள்ளதாக கூறினார். நான் ஆதாரத்தை உரிய நேரத்தில் சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க வழக்க போட்டீங்க, நீங்க நிறுத்துவீல்ல, அங்க சொல்றேன், காட்டுறேன். இந்த பாருங்க, இவ்வளவு ஆதாரத்தை இவ்வளவு பேர் பேசியிருக்காங்க. இவ்வளவு பேர் பேசும்போது வராத கோபம் நான் பேசும்போது ஏன் வருது? தமிழ்நாட்டில் இந்தி பள்ளியை திறந்ததே பெரியார்தான் என்றும் சீமான் குற்றம் சாட்டினார்.